இதுவரை அந்த படத்துல போய் பார்க்கல. சூப்பர் மெசேஜ், படம் நல்லா இருந்து, டைரக்டர் வாழ்த்துக்கள், பசங்க நடிச்சது அருமையாக இருக்கு. கருத்து இந்த நல்ல சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாரு. இந்த படம் இன்னும் நல்லா சூப்பராக போகணும். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. உண்மையாலுமே இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. வெளியில யாரும் சொல்ல முடியாத அவர் இந்த பசங்களை வச்சு சொல்லியிருக்காரு. இவங்களாச்சும் திருந்தணும், அதுதான் மெயின். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் சமுதாயத்தில் காதல், கவர்ச்சி, காமம் இந்த மாதிரி எடுத்த படத்துல இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நியூஸை சொல்றது படம். விழிப்புணர்வு காணப்படும். புகையிலை, போதை இதெல்லாம் ஒழிக்கணுன்ற ஒரு ஆணித்தரமா இந்த சமுதாயத்துக்கு, அதுவும் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. நல்ல விழிப்புணர்வு படம். எல்லா குடும்பமா வந்து பார்க்கணும். இளைஞர்கள் முதல்ல இளைஞர்கள் நிறைய அந்த தவறான வழியிலிருந்து வெளியே வரணும். அதுக்கான ஒரு நல்ல படம். இந்த படத்தை இயக்குநர்கள் இந்த திரைப்பட குழு இருக்கும். என் மனமா புகையிலையை பற்றி ஒழிக்கணும்னு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. நல்ல யூஸு தான், ஆனால் அது வந்து நடைமுறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். படம் நல்லா இருக்குது. நல்ல கருத்து சொல்கிற படமாக இருக்குது. அந்த பிரதேசத்து ரொம்ப நல்லா இருக்குது. பசங்க இதை பார்த்தாது திருந்தணும். எல்லா பசங்களும் இது வந்து முக்கியமாக ஃபேமிலியில் வந்து பார்க்கணும். பசங்களும் பார்க்கணும், வயசு பசங்களும் பார்க்கணும், ஃபேமிலியும் வந்து பார்க்கணும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருந்ததுன்னா இந்த சமுதாயத்துக்கு தேவையான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கணுன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் அப்துல்லா ஆண்டனி. படம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு திரைக்கதை தான் ஆக்சுவலாக. இப்போ சமீப காலமாக நிறைய கமர்ஷியல் மூவிஸை வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகிறோம். பட் ஆனால் இந்த மாதிரியான மூவிஸை நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான் நல்ல கதை இருக்கிற மூவிஸ் வந்து இன்னும் அதிகமான டேரக்டர்ஸ் விருப்பத்தோடு எடுத்து இந்த மாதிரி நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகும்போது சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரியான மூவிஸை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த டேரக்டர் திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க மக்களாச்சும் இதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான மூவிஸை நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான் மற்ற எல்லா டேரக்டர்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனை எடுத்து ஒரு சிறப்பாக எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இயக்குனர் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு சிறப்பான கருத்தை சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து பீடி, சிகரெட்டு, சாராயத்துக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கை வீணாக போயிடுது. அவங்கெல்லாம் வந்து திருந்தணும். இது மாதிரி படங்களை பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக இயக்குனர் ஒரு சிறப்பான பதிவு வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அரசாங்கமும் வந்து போதைப் பொருட்களை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறத இயக்குனர் சிறப்பாக இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த படம் வந்து 100 நாட்களை கடந்து ஓடணும், சிறப்பாக வெற்றி பெறணும். உண்மையிலே நான் இப்போ கூட்டம் குறைவாக இருக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி வந்து பார்த்தேன். ஆனால் அருமையாக இருக்குது படம்.